ஸோ ஒரு பவுலில் வந்து லிஸ்டட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு 1 கப்பு, மில்க் 1/2 கப்பு, சால்ட்டு, காஷ்மீரி மிளகா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் சால்ட்டு, அப்புறம் நார்மல் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து இதில் மேரினேட் பண்ணிடலாம். ஸோ மேரினேட் பண்ணி 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இல்லைன்னா நீங்கள் வெளியும் வைக்கலாம். ஸோ 2 hours கழித்து நாங்கள் பேசினில் வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், சால்ட், சில்லி பவுடர் இதெல்லாம் ஒரு பேசினில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பேசினில் தண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் வந்து ஒரு முட்டை வந்து சால்ட் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்மருக்கு வந்து வீட்டில் இருக்க கிட்ஸ் தான் பண்ணுறாங்க இதை. ஸோ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் மசாலா பெரட்டி திருப்பி எக்கில் டிப் பண்ணி திருப்பி மைதா இதில் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா மைதாவில் வந்து நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மெயினாக என்னென்னா, நீங்கள் சிக்கனை வந்து நீங்கள் மேரினேட் பண்ணும்போது நல்லா வந்து கீறி விட்டுக்கோங்க. நல்லா சிக்கனை நல்லா கீறி விட்டால் தான் மசாலா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா KFC ஸ்டைல் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு.